ஒரு தொழிலதிபர். அவருடைய தொழில்ல திடீர்னு அவருக்கு 50 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு. இவரு இது எப்படி திடீர்னு நம்ம தொழில்ல இப்படி ஒரு 50 கோடி ரூபாய் நஷ்டமாக என்ன காரணம்? அப்படின்னு நினச்சுக்கிட்டு தன்னுடைய நிறுவனத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பூங்கால போய் உட்காந்துருக்காரு. அந்த வழியா நடந்து போயிருந்த ஒரு பெரியவர், "ஏன் தம்பி ரொம்ப மன கஷ்டத்துல உட்காந்துருக்க போல இருக்கே. உன் மன கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்டாராம். இந்த தொழிலதிபர் அந்த விஷயத்த ஃபுல்லா அவர்ட்ட சொல்லியிருக்காரு. அதாவது, "என்னோட நிறுவனத்துல நான் ரொம்ப சின்சியரா இருந்து வேலை பார்த்தேன். ஆனா, திடீர்னு எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிருச்சு. இத எப்படி நான் சரிப்படுத்த போறேன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்ட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவரு, "ச்சே! இவ்வளோதானா விஷயம்? இருப்பா" அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு காசோலை எழுதினாராம். அதாவது ஒரு செக்கு. அந்த செக்குல 50 கோடி ரூபாய் பணத்த எழுதி கையெழுத்து விட்டு இவர்ட்ட குடுத்துருக்காரு. இவர் டக்குன்னு அந்த காசோலைய கையில வாங்கிக்கிட்டு, "நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாராம். "பரவால்ல. இந்த பணத்த நீ வச்சுக்கோ. இத வச்சு உன் தொழில்ல நீ எப்படி முன்னேற முடியுமோ, அத நீ முன்னேற்றி பாரு" அப்படின்னு சொன்னாராம். "இந்த பணத்த நான் உனக்கு சும்மா தரல. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு இந்த பணத்த கொண்டு வா. நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாராம் அந்த பெரியவர். சொல்லிட்டு கார் வந்தது. அந்த கார்ல ஏறி அவர் போயிட்டாரு. இவரு அதாவது இந்த காசோலை இந்த செக்க எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போகல. அவருடைய நிறுவனத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு அவர் எப்போதும் அமரக்கூடிய ஒரு நாற்காலியில உட்காந்து பார்த்துருக்காரு. அந்த காசோலை வங்கிக்கு போய் பணமாற்றம் செய்யப்படல. தான் எங்க உட்காருவோமோ அந்த சேருக்கு, அதாவது அந்த நாற்காலிக்கு எதிர்க்க வச்சு தினந்தோறும் அத பார்த்துக்கிட்டே இருப்பாராம். தான் கண்ணு எப்போதும் அந்த காசோலைய பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சு அத பார்த்துக்கிட்டே இருப்பாராம். நம்ம தொழில்ல இந்த அளவுக்கு நஷ்டமாகறதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு நம்மளும் ஒரு காரணம். இந்த பிரச்சனைக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு நினச்சு அடுத்து இந்த தப்ப நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு வருடமும் ரொம்ப விடாமுயற்சியா, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்பவே தெளிவா முடிவெடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நகர்த்துவாராம். ஒரு வருடத்துக்கு அப்புறம் அவரு 100 கோடி ரூபாய் லாபம் மட்டும் பார்த்தாராம் அவருடைய தொழில்ல. அந்த பெரியவர் கொடுத்த பணம் அதாங்க அந்த 50 கோடி ரூபாய் காசோலை. அத எடுத்துக்கிட்டு அவர் திரும்ப அதே பூங்காவிற்கே போயிருக்காரு. அங்க போனா அந்த முதியவர் வரல. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு அப்படின்னு அங்கேயே உட்காந்துருந்தாராம் அந்த தொழிலதிபர். அங்க ஒரு அம்மா உட்காந்துருந்துருக்காங்க. இவர் அவங்கள பார்த்துட்டு, "இந்த அம்மா அன்னைக்கு அந்த முதியவர் கூட கார்ல போனவங்க தானே?" அப்படின்னு நினச்சு அந்த அம்மா கிட்ட போய், "அம்மா, அந் இதே ஒரு வருடத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அந்த ஐயா கூட இங்கே வந்தீங்களே, அவர் வரலைங்களா?" அப்படின்னு கேட்டாராம். "ஏன்பா, அவர் ஏன் நீங்க கேட்குறீங்க? அவர் எதுவும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டாரா?" அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. "இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்ல." அவர் செய்த உதவிய இவர் சொல்லி காமிச்சிருக்காரு. "இந்த மாரி நாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவரு எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு காசோலைய குடுத்தாரு. அந்த 50 கோடிய நான் போய் பணமாற்றம் செய்யாம வச்சுட்டேன். அந்த பணமாற்றம் செய்யாதனால தான் இன்னைக்கு என்னோட சொந்த முயற்சியால நான் 100 கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்கேன். அவர் குடுத்த இதே காசோலைய அவர்ட்ட குடுத்துட்டு போகணுன்னு தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்னாராம் அந்த தொழிலதிபர். அதுக்கு அந்த அம்மா, "அவர் இறந்துட்டாரு. அவர் மனநல பாதிக்கப்பட்டவரு. அவர் இதே மாதிரி தான்ப்பா. எங்கே போனாலும் இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு வருவாரு." அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு அந்த அம்மா எழுந்து போயிட்டாங்க. அப்போ இவர் நினச்சிருக்காரு, அன்றைக்கு மட்டும் அவர் உதவின்னு ஒண்ணு பண்ணல அப்படின்னா, இவர் மனமுருகி என்ன ஆயிருப்பாருன்னு அந்த தொழிலதிபருக்கே தெரியாது. யாரோ சொன்ன ஒரு உதவி. அத வச்சு இவர் பயன்படல. அந்த உதவின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக இவர் விடாமுயற்சியா நின்னு முயற்சி பண்ணியிருக்காருல்ல. அதான் விஷயம்.